Next award is for the best outstanding performance in rifle shoot. This award goes to Mr. Kadirvel. TVல பார்த்தேன் கதிர். You did a wonderful job. Keep it up. Thank you, sir. இந்த பாசிங் அவுட் செரமனிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டிஜிபி அவர்களை இப்பொழுது சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். Good evening everybody. இன்னும் கொஞ்ச நாள்ல வெவ்வேறு ஊர்ல எல்லாரும் எஸ்ஐ போஸ்டிங்ல இருக்கீங்க. Congratulations and good luck. பொதுவா ஒரு நாடு அமைதியா இருக்கணும்னா ஒவ்வொரு ஊர் அமைதியா இருக்கணும். ஒவ்வொரு ஊர் அமைதியா இருக்கணும்னா அது இங்க இருக்கிற உங்களுடைய ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கு. அதை காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். All the best. அண்ணே மதுரைக்கு காலையில எத்தனை மணிக்கு போவோம்ண்ணே? 6:30 போயிரும்பா. என்னடா அம்மா மணி 10 ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்க? நீ எல்லாம் வாழ்க்கையில எங்க உருப்பட போற? போலீஸ் ஆயிட்டோம்னு பெருமையோட ஊருக்கு போயிட்டு இருக்க இவனோட உற்சாகம் நாளை காலையில 7 மணி வரைக்கும் தான். மதுரையில இவனுக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது தெரியாம சுகமான தன்னோட பழைய நினைவுகளோட சந்தோஷமா இவன் பயணம் செய்யட்டும். இவனோட சேர்ந்து நாமும் பயணம் செய்யலாமா? மதுரை பிஓசி ஆர்ட்ஸ் காலேஜ் அணியினரும் மதுரை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அணியினரும் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதோ பிஓசி அணியினர் சிறப்பான குட்டைகள் 2 புள்ளிகளை பெற்று தன் அணியின் எண்ணிக்கையை 34ஆக உயர்த்தியிருக்கிறார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அணியினர் மிகவும் குறிப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதோ மதுரை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அணியினர் சிறப்பாக தோற்று தனது அணியின் எண்ணிக்கை 32ஆக உயர்த்தியிருக்கிறார். இந்த ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்தவர்கள் பந்தை தனது வசப்படுத்தி மேலும் சிறப்பாக புள்ளிகளை பெற்று தனது அணியின் எண்ணிக்கையை சமன் செய்கிறார்கள். இந்த ஆட்டம் அவர்களை ஜெயிக்க விடக்கூடாது. கொண்டிருக்கிறது. இதோ மேலும் ஆவேசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மதுரை ஆர்ட்ஸ் இதோ மிகவும் சிரமப்படுகிறார்கள். இங்க பாரு, இன்னொரு முறை எங்க பசங்க மேல கைய வச்ச கேம்னா அப்படிதான். கை படம் கால் படம். போ போ. கேம்னா அப்படிதான். கை படும் கால் படும். தில்லு இருந்தா விளையாடு. உங்க அப்பா கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? உங்களை மாதிரி இவனும் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அட்லீஸ்ட் கான்ஸ்டபிளா வந்தாலும் சரி. அடிச்சேன்னா அம்மா பாருமா. சும்மா இருக்க மாட்டீங்க? கையை நீட்டு. என்ன இது? இந்த நீலக்கல் மோதிரத்தை நீ போட்டுட்டனா போலீஸ் ஆயிருவியா? ஒரு ஜோசியர் சொன்னாரு. ஹலோ சிஸ்டர், போலீஸ் ஆகணுமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணும். ஒரு கல்லு டிசைட் பண்ண கூடாது. ஏன்டா எல்லாத்துக்கும் குதர்க்கமா பேசிக்கிட்டு? இப்ப நீ போட்டுக்கு போறியா இல்லையா? அண்ணே எனக்கு நம்பிக்கை இருக்கு, போட்டுக்கோ. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்ப நீயே போட்டுக்கோ. குடுமா. என்னடா நீ? இது ஒண்ணு நான் எனக்காக போட்டுக்கல, உனக்கு பதிலா போட்டுக்கிறேன். சரி சரி சாப்பிட வாங்க. பாலு பாத்து. சேதா உங்க உங்க ஃபேவரட் பொன் சிரிப்பை நான் பார்க்கணும் சேதா. பாலு உங்க ஃபேவரட் பொன் சிரிப்பை நான் பார்க்கணும். அத நான் கடைசியா பார்த்ததா இருக்கணும் சேதா. அத நான் கடைசியா பார்த்ததா இருக்கணும் பாலு. சேதா 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 ப்ளீஸ் பாலு பாலு ப்ளீஸ் எனக்காக சேது ப்ளீஸ் எனக்காக
இத நான் பார்க்காமலே செத்துருக்கலாம் பாலு. மாலு பயப்படாத மாலு. நீங்க இருக்கீங்கல்ல, பயப்பட மாட்டேன். டூ என்ன சத்தம் இந்த நேரம்? உங்க அப்பன்டாடா. சீ, தினைக்கு என்ன கொல்றானே? ஏண்டா இன்னைக்கு அந்த பொண்ணோட தான் கனவா? ஆமாப்பா. ஏண்டா தெய்வம் ஆயிட்டோம். உங்க அம்மா பேர்ல மங்களாம்பிகா ஜூஸ் கடைன்னு ஆரம்பிச்சு வச்சனே, அந்த பேரை கூட மாத்திட்டியாடா. அல மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திரும்ப. ஜூஸ் குடிச்ச அக்கவுண்ட் ஏற்கனவே 400 ரூபாய் பாக்கி இருக்கு. இதுல எங்க இருந்து நமக்கு செலவுக்கு பணம் கொடுக்க போறான் இந்த ஆளு? 4000 ரூபானாலும் பால் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் சொல்றத மட்டும் செய். ஓகே. கல்யாணமா கல்யாணம். ஹாய் பால்ஸ். ஹாய் மாமா. ஏய், மாமான்னு என்னை யாரும் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் என்னை மாமான்னு சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க வந்த விஷயம் சரி, கணக்கு செட்டில் பண்ணோம். எவ்வளவு தரணும்? என்ன ஒரு 300-400 ரூபா இருக்கும். 300 400 கரெக்டா சொல்லுங்க. சீக்கிரம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. கதிர், பணமெல்லாம் முக்கியம் இல்லப்பா. இது பாரு, போட்டோவுல உன் கூட நிக்கிறது யாரு? மாளவிகா. மாலுவா? என்ன மாலுவா? ஆமா கதிர், நான் எப்பவும் மாளவிகாவை மாலுன்னு செல்லமா கூப்பிடுவேன். அது சரி, உன் போட்டோல உன் கூட எப்படி அவங்க வந்தாங்க? பாம்பேல ராகேஷ்னு ஒருத்தன், அவன் கதருடைய ஃப்ரெண்ட். அவன் மாளவிகா கல்யாணத்துக்கு போயிருப்போம், இவனை கூட்டு போயிருந்தான். அங்க போய் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. மாளவிகாவுக்கு கல்யாணமான மேட்டர் அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி, அத விடு. மாலுவ நம்ம கடைக்கு ஜூஸ் சாப்பிட வர சொல்லட்டுமா? நேர்லயா? மாளவிகா ஜூஸ் குடிக்கிறதுக்காக என் கடைக்கு நேர்ல வர போறாங்களா? ஐயோ, என்னால இதை நம்பவே முடியலையே. தம்பி, போன் அடிக்குது பாரு, நல்ல சகுனம்ப்பா. டேய், மாலு கிட்ட இருந்து போன்டா. மாலு கிட்ட இருந்து போன் வந்திருக்கா? பேசுப்பா. ஐயோ மாலு, இப்போ உன் ரசிகர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவர் வெறும் ரசிகர் மட்டும் இல்ல, உன் பேரையே அவர் ஜூஸ் கடைக்கு வச்சிருக்காரு. என்னது அவர் பேரா? மிஸ்டர் பால்ராஜ். என்ன படிச்சிருக்காரா? ஐயோ, எஸ்எஸ்எல்சி ஃபெயில்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். கால் சென்டர்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லு. அது கால் சென்டர்ல வேலை பார்க்கறாரு. ஜூஸ் கடை அவர் சைட் பிசினஸ். மிஸ்டர் பால்ராஜ் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. சும்மா ஒரு வார்த்தை பேச. நான் பேசுறேன். ஆளுகிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க மிஸ்டர் பால்ராஜ். பேசுங்கன்னு சொல்றேன்ல நானு. மாலு மேடம், நான் பால் பேசுறேன். ஆமா, உங்ககிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறது, கை காலெல்லாம் படபடன்னு வருது. போங்க மேடம், உங்களுக்கு கல்யாணமான அன்னைக்கு நான் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து 1 hour அழுது தெரியுமா? சரி விடுங்க விடுங்க. எப்படி உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறாரு? உங்களை அவர் நல்லா பாத்துக்கிறாரா? என்னது, கட் பண்ணிட்டாங்க, லைன் கட் ஆயிருச்சு. சரி விடுங்கண்ணே, நாளைக்கு பேசலாம். நாளைக்கு பேசுவாங்களா? ஆமா, எப்பப்பெல்லாம் இங்க ஜூஸ் குடிக்க வரமோ அப்பப்பெல்லாம் பேசுவாங்க. எப்பா எப்பப்ப வந்துகிட்டே இருக்கப்பா நீங்க. என்ன மாயவரம் போனோம், செலவுக்கு காசு இல்ல. அண்ணன் நமக்கு தர மாட்டாரா என்ன? இதுக்கெல்லாம் ஏன்டா கவலைப்படுறீங்க? அண்ணன் தர்றேன்டா. இந்தாங்கப்பா, இத செலவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி மாயவரம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நான் மாளவிகாவோட பேசிட்டேன். மாயவரத்துல எங்க தேட்டர் தான் பெரிய தேட்டரு. எந்த புது படம் இருந்தாலும் இங்க தான் ரிலீஸ் பண்ணுவோம். மாப்ள, தேட்டர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதுடா. இதுதான்டா ப்ரொஜெக்ஷன் கேபின், டிடிஎஸ் சரௌண்டிங். என்ன முத்தேனே? வாங்க தம்பி. ஓகேமா? நல்ல சரக்கு தம்பி. இல்லண்ணே, தேட்டர் ரொம்ப சைலண்டா இருக்கு. நம்ம படத்தை ஒட்டி விடுங்க. ஐயோ வேணாம் தம்பி, பிரச்சனை ஆயிரும். ஒரு பிரச்சனை ஆகாதுண்ணே, மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா போடுங்க. நம்ம படம்டா. இன்னையோட நம்ம வேலை காலி. இப்போ விசில் பறக்க போது பாரு. மாப்பிள, வந்ததுல இருந்து உன் தேட்டர் சுத்தி சுத்தி வந்தண்டா, ரசிச்சண்டா. ஆமா, இவர் அமெரிக்கால அஜித் தேட்டரைய சுத்தி சுத்தி வராரு. இவன் ஏன்டா ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி கன்னத்துல கை வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கான்? தம்பி, ஏன் ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்க? ஒரு 10 செகண்ட் கூட அவளை முழுசா பார்த்திருக்க மாட்டேன். ஆனா இன்னும் அவன் என் கண்ணுக்குள்ளே இருக்காடா. ஸ்பீடு வெட்டி 2000, கந்து வெட்டி 4000, ரிவிட் வெட்டி 3000, மொத்தம் 9000. குடும்பமே க்ளோஸ். ஹலோ, மாளவிகா ஜூஸ். அண்ணே, கதிர் பேசுறேன். கதிர் சொல்லுடா. நாளைக்கு பூம்புகார் போறோம்.
பூம்புகாருக்கா? அப்புறம் உங்க ஆள் நாளைக்கு அங்க வருதான். மாலு பூம்புகார் வராங்களா? அண்ணி ஜூஸ் கேட்டாங்க. உங்க ஸ்டால் அங்க இல்ல, அதனால பரவாயில்ல. நாங்க வேற கடையில வாங்கி கொடுத்துக்கிறோம். டேய், கண்ட கடையில ஜூஸ் வாங்கி கொடுக்காதீங்கடா. என் செல்லத்துக்கு ஒரு கல்ப் அடிச்சாலே ஜல்பு பிடிச்சுக்கொண்டா. நேரா அங்க வரேன். அங்க கடையை போட்டு என் கையால ஜூஸ் கொடுத்தாதான் எனக்கு திருப்தி. சரி சரி, உடனே கிளம்புங்க. பால்ராஜ் பூம்புகார் போறான். ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் சால்வ். பால், எப்போ வந்தீங்க? வந்து 2 hours ஆச்சு. மாலு வந்துருவாங்கல்ல? அவங்க கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சா? இந்தியன் ஏர்லைன்ஸ்ல. இந்தியன் ஏர்லைன்ஸா? எப்படியும் 3-4 hours டிலே ஆகும். பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமா? நாங்க வேற ஜூஸ் வச்சிருக்கோம். இது சூப்பர் ஜூஸ் ஆச்சே. நாங்க நிலாவை ரசிக்கிட்டே அடிக்க போறோம். ஒரு செகண்ட், சைட் டிஷ் வாங்கணும். சைடுல இருந்தே எடுத்துக்கோ. என்ன ஏதோ தட்டுப்படுது? கொட்டையா? எடுத்து பாருடா. என்ன மாங்கொட்டைய பாக்கெட்ல சொறி வச்சிருக்கீங்க? ஜூஸ் போட்டேன்டா. ஜாதி கொட்டையா இருந்துச்சு. சரி மதுரையில கொண்டு போய் புதைச்சு வச்சா மரமா வளருமேன்னு எடுத்து வச்சேன். என்ன கால மிஸ்டனா? டேய் டேய், அவடா. எவடா? நேத்தி நான் திருவிழா பார்த்தேன்னு சொன்னல, அவடா. உங்களாலனா போய் பேசுறா பார்க்கலாம். பேசிட்டா யாருக்குமே விட்டு கொடுக்காத என்னோட பேரை உனக்கே தரேன். இப்ப பாரு. சும்மா உதார் விடுறான்டா. அந்த ஃபிகர் பக்கத்துல போய் அப்படியே கிராஸ் ஆகி கடலுக்குள்ள ஓடி போயிருவான் பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ப்ளீஸ். 7:30. டேய், பேசுறான்டா. தேங்க்ஸ்ங்க. பவளா கலக்கிட்ட. இந்தா டபுள் பியர் குடி. ஹலோ, டைம்னா 7:40. ஏய், டைம் என்ன? 7:40. டயம் என்ன? ஹேய், நான் விளையாடுறீங்களா? வெளியூர்ல இருந்து வந்து எங்க பொண்ணுங்க கிட்ட லந்தா பண்றீங்க? இடுப்புல இருந்து கையை எடுறா. ஏன் இடுப்பு நான் கைய வச்சிருக்கேன்? ஏன் ஆள் இடுப்புலயும் கை வச்சிருக்க, அதை எடுறா. எடுக்கலன்னா? எடுக்கலைன்னா அடியில பாடுறா. ஏய், இப்ப என்ன பண்ண? ஓடுறதுக்கு முன்னாடி அவுத்துருவண்டா. அடி. அம்மா. இந்தியன் ஏர்லைன்ஸ் இன்னும் வரலையாப்பா? மாளவிகா